வணக்கம், வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ ஆல் மை டியர் சில்ட்ரன். என்ன யூனிட் 3 11th வந்து உங்களோட போமு ஃபர்கெட்டிங் லெசன் ப்ரோஸ் எல்லாம் நீங்கள் எழுதி முடிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கு வந்து நம்ம ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் அழகாக வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கும் அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஃபீல் ஹாப்பி தென் ஐ வில் ஆல்சோ ஃபீல் வெரி ஹாப்பி வித் தட். ஓகேங்களா, இவ்வளோ பேருக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு அப்படின்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ கவனிங்க. நம்மளோட ஃபஸ்ட் பேஷண்ட்டில் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு. ஒன் ஹூ ட்ரீட்ஸ் த கண்டிஷன் ஆஃப் ட்ரீத் அண்ட் ஓரல் கேவிட்டி, கேவிட்டின்னா பல்லு சொத்தன்னு சொல்லுவோம் இல்லையா, இஸ் கால்டு, அவங்க யாருன்னா டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து நான் தனி வீடியோவாக போடலான் இருக்கேன். பல்மனாலஜிஸ்ட்னால் வந்து லங்ஸ் சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க, டெர்மட்டாலஜிஸ்ட்னா ஸ்கின் ப்ராப்ளம் பார்க்குறவங்க, கைனகாலஜிஸ்ட்னா யூட்ரஸ் ப்ராப்ளம் பார்க்குறவங்க, இப்போ டென்டிஸ்ட்னா பல்லு சம்மந்தமாக. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு ரியல் லைஃப்க்கே, நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு நமக்கு யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பர்பஸில் 11th இது வருது கொஸ்டின், 12th வரும். ஓகேங்களா, சரி, வில் சி தட் இந்த நெக்ஸ்ட் வீடியோஸில். இப்போ பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்மால் பாய்? ஸ்மால், அந்த சின்ன பையன் பேர் என்னென்னா மோரிஸ். இதில் வந்து ஸ்பெல்லிங் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெல்லிங் தான் கரெக்டானது. ஓகேங்களா, தேர்டு பாருங்கள். த ஸ்மால் பாய் ஃபெல்ட் லைக் ரீடிங் அண்ட் ஹீ வாண்டட் டு கெட் எ மேகசின். புக்ஸ் படிக்கணும்னு அந்த பிள்ளை ஆசைப்படுறாப்புல. ஏன்னா வெயிட்டிங் ரூமில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன் மேனு. அடுத்து பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின். உமன் 5 டேக் சம் ஆஃப் ஹர் ஹாலிடே. அவங்க வந்து விமன் 5, அதில் மொத்தம் 8 உமன் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்களே, அதில் வந்து அந்த 5th விமன் நம்பர் 5 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட டைமை பாஸ் பண்ணுறதுக்காக ஃபோட்டோகிராஃப் எடுத்து பேக்லேருந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து எல்லாருக்கும் காமிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா, 5th பாருங்கள். விமன் 7 பாண்ட் ஹர் டாட்டர். அவ பேர் என்ன, டொரத்தியா, ஹூ ஸ்டார்ட் எ ஃபைட் வித் த லிட்டில் பாய். அதனால் அந்த பேர் வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 6th பாருங்கள். women 4 said that it was against law for a dentist to use a saw. அதாவது இந்த கதையே பார்த்திங்கன்னா ஹேமரு அதாவது சுற்றி அந்த ரம்பம் இதெல்லாம் எடுத்துகிட்டு நர்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போவாங்க டாக்டர் ரூமுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. என்னடா இது, பல் எடுக்கிறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக அது இது இருக்கும். அதுக்கப்புறமா அந்த வீடியோ நம்ம டீச்சிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். 7th, மம்மி டேக் மீ டு ஸ்கூல் செட். யார் அது மாதிரி சொல்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து மோரிஸ் வந்து சொல்கிறாப்புல, இது மாதிரி என்னை ஸ்கூல் கூட்டிகிட்டு போ, எனக்கு பல்லு வலியெல்லாம் இல்லை அப்படின்றாப்புல. அடுத்தது 8th பாருங்கள். ஆஸ் த சவுண்ட் ஆஃப் ஹேமரிங் இஸ் ஹியர்ட் ஃப்ரம் த சர்ஜரி எவ்ரி ஒன் காட் ஒரீடு சொல்லலாம், இல்லை ஆங்ஷியஸாக இருந்தான்னு சொல்லலாம். பட் ஒரீடு வந்து நிறைய பேர் கவலை தான் பட்டாங்க, என்னடா இது இந்த சத்தம்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, 9th பாருங்கள். த நர்ஸ் கேவ் மேன் 1 சம் பில்ஸ் டு டெடன் த பெயின். அந்த பெயினை குறைக்கிறதுக்கு கடைசியில் அவனுக்கு என்ன தான் கொடுத்தாங்க, ஃபஸ்ட் பேஷண்ட்டுக்கு வெறும் மாத்திரை தான் கொடுத்தாங்க. ஏன் அந்த மாத்திரை கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த கதையை படிச்சுன்னா தெரியும். அவரோட கேபினட்டோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க கேபினட்டையே வந்து திறக்க முடியல, அந்த சாவியே அவர் தொலைச்சிட்டாரு. அதனால தான் சுற்றி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளெல்லாம் அடித்து இதெல்லாம் பார்க்குறாங்க, திறந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்களால முடியல. கடைசியில் வந்து ஒரு டெலிஃபோன் டைரக்டருக்கு கீழே இருந்து அவரோட சாவி எடுக்கிறாரு. அதுக்குள்ளே நிறைய டைம் ஆகிடவும் அந்த ஃபஸ்ட் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, நர்ஸு பில்ஸ்னால் மாத்திரை கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, ஏன்னா அவர் ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறார், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோ பேஷண்ட்டில் கடைசியாக 2 பேஷண்ட் தான் இருந்தாங்க. ஒன்று அந்த ஃபஸ்ட் பேஷண்ட்டு ஜோவோட ஒய்ஃபும், அடுத்தது விமன் 5 அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்துட்டு இருந்தாங்களே அந்த அம்மா 2 பேர் தான் இருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள். ஃபைனலி விமன் 5 ஃபாலோஸ் த நர்ஸ் இன் டு த சர்ஜரி ரூம். கடைசியாக ஏன்னா எல்லாருமே உள்ள சுற்றியில் என்னென்ன எடுத்துன்னு போகிறாங்களே, என்னவோ சவுண்டெல்லாம் பெருசாக கேட்டோன்னே வந்த பேஷண்ட் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் டாக்டரை மீட் பண்ணாமலே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ நின்னது யாருன்னா ஏற்கனவே போன ஃபஸ்ட் பேஷண்ட்டோட ஒய்ஃபும், அடுத்தது இந்த விமன் 5 ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஃபோட்டோகிராஃப்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு உட்காந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஓகேங்களா, ஸோ அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. எல்லோரும் போயிட்டதுனால உமன் 5 வந்து நர்ஸ் ரூமுக்குள்ளே சர்ஜரிக்கு போகிறாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள். செகண்டு
ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வை டிட் விமன் ஒன் பேனிக் மோர் தென் த அதர்ஸ்? ஏன் விமன் ஒன் பேனிக் ஆனாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் ஜோ தான் முதல் பேஷண்ட்டு. ஓகேங்களா? ஸோ விமன் ஒன் ஹஸ்பண்ட் Joe was the first patient. When the sound of hammering and sawing were heard from the surgery room, so she was panicked more than others. அதனால தான் என்னடா அது நம்ம ஹஸ்பண்ட் பல்ல பிடுங்கிறதுக்குள்ளே போனாரே, இதில் சுற்றியில் அடிக்கிற சத்தம், ரம்பத்தில் இருக்கிற சத்தம்லாம் கேட்குதுன்னு போது அவங்களுக்கு என்ன ஆகிடுது, ரொம்ப பயம் வந்துடுது. ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள், did the little boy and the little girl really had toothache? No, the little boy and the little girl did not have டூத்தேக். ஏன்னா அவங்களுக்கு பல்வலியில் சும்மா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இது பண்ணிட்டு தான் பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான், பல்வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணே அவங்க அம்மாவும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? லிட்டில் கேர்ளுக்கும் ஏதோ பல்லில் கரை இருக்குங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. தேர்டு பாருங்கள், விமன் 5 was not aware of what was happening. வை? ஏன் அவங்களுக்கு வந்து என்ன உள்ள நடந்துனே தெரியலன்னா, women 5 had taken her a packet of photographs from her bag and she concentrated only on showing the photographs to everyone. அவங்க வந்து அவங்க ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாருக்கும் காமிக்கிறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்களே தவிர, ஸோ she was not aware of what was happening. அதனால் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஓகேவா? ஃபோர்த்து பாருங்கள், ஹவு டஸ் த மதர் ஆஃப் த கேர்ள் ட்ரை டு கன்வின்ஸ் ஹர் டு see the dentist? எப்படி வந்து அவங்க அம்மா வந்து அந்த கேர்ளை வந்து ட்ரை டு கன்வின்ஸ் ஹர், நீ வந்து இது பண்ணணும் இங்கே இருந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய ஆன்சரை வந்து நான் வந்து உங்களுக்கு கடைசியாக நான் கொடுக்குறாத, பிகாஸ் வந்து அது என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃப் கொஸ்டின்லேருந்து அவளுக்கு வந்து அவளுக்கும் என்ன பண்ணுவாள், அந்த பொண்ணும் வந்து அழுவா, அது மாதிரி நான் வரல நான் சத்தத்தெல்லாம் கேட்டு. உடனே என்ன சொல்கிறாங்க அந்த மதர் வந்து, இல்லை நீங்கள் வந்து பல் வந்து காமிச்சிட்டு போ, உனக்கு பல்லுலாம் கரையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய ஆன்சரை நான் வந்து எஸ்ஏஸ்லாம் சொல்லிட்ட பிறகு கடைசியாக உங்களுக்கு இதை எடுத்து நான் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வை டூ பேஷண்ட்ஸ் லீவ் த கிளினிக் வித்தவுட் மீட்டிங்? ஏன் வந்து எல்லோரும் பார்க்காமலே டாக்டர் பார்க்காமலே போயிட்டாங்க அப்படின்னா, பேஷண்ட்ஸ் ஹியர் த லவுட் noise of sawing and screeching sound from the treatment room without knowing the reality why it was. ஏன் வந்து நடக்குதுன்னே தெரில. ஸோ they were so much worried. எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஸோ they left the clinic without meeting. அவரை பார்க்காமலே என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ அந்த என்னென்னா பேஷண்ட்ஸ் வந்து அந்த லவுட் நாய்ஸ், அந்த ரம்பத்தில் அறுக்கிறது அந்த சவுண்டெல்லாம் கேட்டு தான் அந்த டாக்டர் பார்க்காமலே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், answer the following questions in 3 or 4 lines. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், describe the condition of the patients at the waiting room. அந்த வெயிட்டிங் ரூமில் இருந்தவங்களாம் எப்படி இருந்தாங்க? 5 women, 8 men, அப்புறம் வந்து லிட்டில் கேர்ள், அப்புறம் ஒரு லிட்டில் பாய் எல்லாருமே இருந்தாங்க. were waiting in the hall. Women 5 வந்து had taken her a packet of photographs from her bag and she concentrated only on showing the photographs to everyone. Women 5 மட்டும் எல்லாருக்கும் ஃபோட்டோ காமிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. Women 1ஓட ஹஸ்பண்ட் ஜோ தான் வாஸ் த ஃபஸ்ட்டு பேஷண்ட் அங்கே. அடுத்து women 5 had taken her a packet of photographs from her bag and she concentrated. இது வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு, அதனால் இது உங்களுக்கு தேவையில்லை, இது ரிப்பீட்டடாக அதை எழுத வேண்டாம். இது இவ்வளோ தான் வந்து அங்கே நடந்தது. ஓகேங்களா? இது மட்டும் நீங்கள் வந்து விட்டுடுங்க. இது வந்து ஆக்சுவலாக ரிப்பீட்டட் ஒன்று. மேலே இருக்க ஆன்சர்ஸை மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ 5 women, 8 men, little girl and a little boy were waiting in the hall. Women 5 had taken her a packet of photographs from her bag and she concentrated only on showing the photographs to everyone. Women 1ஓட husband Joe தான் was the first patient. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், what were the strange instruments the nurse carried to the surgery? How did the waiting patients interpret her act? வாட் வேர் த ஸ்ட்ரேஞ்ச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன ஸ்ட்ரேஞ்ச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அவங்க உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ இங்கே வெளியில் உட்காந்த பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க? அப்போ வந்து த ஸ்ட்ரேஞ்ச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நர்ஸ் கேரி டு த சர்ஜரி வேர் ஹேமர், த ப்ளையர்ஸ் அண்ட் த ஹாக்ஸா. த வெயிட்டிங் பேஷண்ட்ஸ் வேர் அஃப்ரைட் and shocked to see these tools in the dental hospital. பல்லு ஹாஸ்பிட்டலில் வந்து பல்லு இது பண்ணுற ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டலில் போய் இந்த ஹேமரு, ப்ளையர்ஸு, ஹேக்ஸாலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லோரும் பார்த்து வேறு அஃப்ரைட்னா பயந்துட்டாங்க, ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள், ஒய் த பேஷண்ட்ஸ் இந்த வெயிட்டிங் ரூம் சிம்பத்தைஸ்டு வித் த ஃபர்ஸ்ட் பேஷண்ட். ஏன் வந்து எல்லா வெயிட்டிங் ரூமில் இருந்த எல்லா பேஷண்ட்ஸும் முதல்ல போன பேஷண்ட்டை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க அப்படின்னா, த பேஷண்ட்ஸ் இந்த வெயிட்டிங் ரூம் தாட் தட் using hammer, hacksaw and the pliers are used to pull out the first patient's tooth. அதான் முதல்ல போன பேஷண்ட்டோட பல்லு எடுக்கிறதுக்கு தான் இந்த ஹேமரு, ஹேக்ஸா அந்த ப்ளையர்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஸோ தே சிம்பத்தைஸ்
வித் த ஃபர்ஸ்ட் பேஷண்ட். அதனால தான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை வச்சு அவங்களுக்கு ஐயோ பாவம்னு சொல்லி அவரை பற்றி யோசிச்சாங்க. ஃபோர்த்து பாருங்கள், why did the small boy tell his mother not to treat him as a baby? ஏன் என்னை வந்து இப்போ சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாத அப்படின்னா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, பயப்படாத டாக்டர்கிட்ட, அவர் ஈஸியாக வந்து உன்னோட பல்ல எடுத்துடுவார், வலியும் இருக்காது, வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு அவர் எதனா பண்ணுவார், அதனால் வந்து நீ பயப்படாதுன்னு சொல்லி அவனை கன்சோல் பண்ணும்போது அதுக்கு அவன் சொல்கிறான், நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, நான் ஒன்றும் டாக்டரை பார்த்துலாம் பயப்பில்லை அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் சொல்கிறான். ஸோ அதுதான் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். The mother told to the small boy that not to worry about the little pull of his teeth and she suggested about the pain. அப்போ பெயினை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஸோ the small boy replied the small boy replied that he was not afraid of the dentist and not to treat him as a baby. இந்த தட் வந்து ரிப்ளைடுக்கு அப்புறம் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் had really happened in the dentist room. டென்டிஸ்ட் ரூமில் ஆக்சுவலாக என்ன தான் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. த இன்ஸ்ட்ருமெண்ட் கேபினட்ஸ் கீ வாஸ் லாஸ்ட். அந்த கேபினட்டோட கீ வந்து தொலைஞ்சு போச்சு. ஸோ த டென்டிஸ்ட் வாஸ் ட்ரைங் டு ஓப்பன் இட் பை ஹேமர் தி பிளையர்ஸ் ஹேக்ஸா. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் வச்சு அவர் வந்து அவரோட கேபினெட் ரூமை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேபினெட்டை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறார். அட்லாஸ் ஹி ஃபவுண்ட் அவுட் இட் அண்டர் த டெலிஃபோன் டைரக்டரி கீழே அந்த சாவி இருந்தது. ஒன்லி திஸ் வாஸ் ஹேப்பன் இன் த டென்டிஸ்ட் ரூம். இதுதான் நடந்தது. ஓகேவா? அவர் யாருக்கும் எதையும் வச்சு பெரிய பெரிய ஹேமர் அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு யாருக்கும் அவர் பல்லெல்லாம் பிடுங்கலை. ஓகேங்களா? பட் ஆனால் எல்லோரும் பயந்துட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, இதை வச்சு தான் பண்ணுவார் போல இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டாங்க அன்றைக்கி. ரைட் இன் டீட்டெயில் பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிளே எக்ஸ்பிளைன் ஹவ் அ mistaken understanding of events can lead to confusion. How was the author used this unexpected combination of events in the situation to create humor? ஓகேங்களா? இதை வச்சு எப்படி வந்து அவர் வந்து ஆத்தர் வந்து ஒரு ஹியூமரஸாக இதை பிளேவை எழுதியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம வழக்கம் போல் டாபிக் த ஃபஸ்ட் பேஷண்ட் ஆத்தர் வந்து சிவி பர்கஸ் எழுதிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக உங்கள் புக்கில் கொடுத்துருக்கா, அதுக்கான ஆன்சர்ஸும் நான் வந்து டார்கன் பண்ணியிருக்கேன். அதையே தான் நான் இப்போ எஸ்ஐவாக எழுதியிருக்கேன். ஜஸ்ட் ஐ வில் ரீட் அவுட். A number of patients wait at the waiting room of a dentist clinic. Everybody is tensed at the thought of a painful tooth being extracted. அதான் ரொம்ப பெயின்ஃபுல்லான பல்ல தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேஷண்ட்டும் யோசிக்கிறாங்க. One of the women is bent on showing everyone her photographs. ஒரு அம்மா மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோகிராஃபை எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்காங்க. அதான் அந்த women 5. ஓகேவா? women 5 தான் அது. After the arrival of the dentist, the first patient is called in. Sometime later the nurse comes out and goes in with a hammer. Everyone is frightened at this imaging. அதாவது ஃபஸ்ட் பேஷண்ட் உள்ளே போனோடனே கொஞ்சம் நேரம் பொறுத்த நர்ஸ் வெளியே வந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஹேமரு அந்த பிளேயர்லாம். அதனால் எல்லாருமே என்ன ஆயிடுச்சு, பயந்துட்டாங்க, ஃப்ரைட்டன்னா. ஓகேங்களா? இந்த காட்சியை பார்த்து, இமேஜிங்னா காட்சி பார்த்து. இப்போ ஜோ பீயிங் சப்ஜெக்டட் டு எ லாட் ஆஃப் ஹேமரிங் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஹிஸ் டூத் பீயிங் புல்ட் அவுட் ஒன்ஸ் அகெயின். அதாவது எல்லோரும் நினச்சிட்டாங்க ஜோக்கு தான் வந்து அவர் பல்ல பிடுக்கிறதுக்கு இந்த சுற்றிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. த நர்ஸ் கம்ஸ் அவுட் டு ஃபெச் அ லார்ஜ் பேர் ஆஃப் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் பிளேயரையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் லேட்டர் ஆன் ஷீ டேக்ஸ் இன் ஏ ஹேக்ஸாவும் எடுத்துகிட்டு போகிறாங்க, ரம்பம். A little boy confesses that he pretended to have toothache because he did not wish to go to school. அதனால் சின்ன பையன் என்ன சொல்கிறான், எனக்கு பல்லு வலிலாம் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விரும்பலை, அதனால தான் நான் அப்படிலாம் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு சின்ன பையன் சொல்கிறாப்புல. அடுத்தது பாருங்கள், the loud sawing and screeching from within the room makes everyone leave the clinic one by one. எல்லாருமே இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க, டாக்டர் பார்க்காமலே கிளம்பி போயிடுறாங்க. பாருங்கள், ஃபைனலி தேர் ஆர் ஒன்லி 2 women in the waiting room, one of them being Joe's wife. She weeps worried about her husband, but Joe comes out and explains that he had shifted his appointment to the evening. அவர் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க ஜோஸோட ஒய்ஃபு. ஆனால் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நான் அப்பாயின்மெண்ட்டே நான் மாற்றிட்டேன், ஈவினிங் தான் அப்பாயின்மெண்ட்டே வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு, எனக்கு ஒன்றுமே பண்ணல அவங்க அப்படின்னு. அண்ட் had been given some pills for the pain. After they leave, the dentist comes out and locates the key of his tool cabinet. அது கடைசியில் அவர் வெளியே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கேபினெட்டோட அந்த கீயை வந்து கண்டுபிடிச்சிறார். He had been trying to open using the hammer, the pliers and the hacksaw only in way. அதெல்லாம் வேலை கிடச்ச நீருன்றாங்கல்ல, வேஸ்ட்டாக தான் போச்சு. The women with the photographs is surprised to see that the queue had moved quickly and she was the next patient to go in. அது பார்த்தா என்னடா அது யாரையுமே காணோம், எவ்வளோ பெரிய க்யூ இருந்தது அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த உமன் 5. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கும் ஜோவும் வெளியே போயிட்டார் இல்லையா. ஸோ அதனால் அவங்க ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கும் கீ கிடச்சிடுச்சு, அந்த அம்மா பாட்டுக்கும் உமன் 5 வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளே போகிறாங்க.
இப்போ பாருங்கள், how did women fight in the play? The first patient spent a time in the waiting room of the dentist. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்கிறது இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். மேலே இருக்க ஆன்சர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். women fight in the play. The first patient spent a time in the waiting room of the dentist in a ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருந்தாங்க. She has explained to women 6 that they have some time to wait before the dentist see them. நம்ம பல் டாக்டர் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நல்ல அந்த இதெல்லாம் தெரிஞ்சதுனால she had the clear idea about the 2 தடவை தி ரிப்பீட் ஆகிருக்கு, ஒரு தி அடிச்சிருங்க, டைம். she needs to spend in the waiting room of the dentist. அதனால் அவங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கு, ஒரு கிளியர் ஐடியா இருக்குது. அவங்க வந்து இது மாதிரி வந்து வெயிட்டிங் ரூமில் ரொம்ப நேரம் தங்க வேண்டியிருக்கும். எப்போவுமே தங்குறது வந்து எல்லாருக்குமே வந்து அது பொருத்தமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணாங்க, she had a clear plan to pass time. அந்த டைமை பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல பிளானோட வந்தாங்க. ஸோ she took a holiday photographs from her ஹேண்ட்பேக்லேருந்து ஹாலிடே ஃபோட்டோகிராஃப் எல்லாம் எடுத்து வச்சு throughout the play she concentrated on showing her photographs. everyone எல்லாருக்கும் ஃபோட்டோ காமிச்சிட்டு தான் உட்காந்துருந்தாங்க. இந்த ப்ளே ஃபுல்லாகவே அவங்க அதை தான் பண்ணாங்க. she did not know what has happened in the waiting hall. அதனால் அவங்களுக்கு வெயிட்டிங் ஹாலில் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. how everyone went without meeting doctor and by not knowing the truth etc. எப்படி வந்து எல்லாரும் வந்து உண்மை என்னன்னு தெரியாமலே எல்லாரும் எழுந்து போனது வெளியே போனது எதுவுமே தெரியாது. she was very relaxed and enjoyed seeing her photograph only. அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவங்க வந்து அவங்க ஃபோட்டோகிராஃப் பார்க்கறது மட்டும் தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ she was one among the women. இந்த இடத்துல விமன் வரணும், ஸ்பெல்லிங் ஒன் அமங் அப்படின்னும் போது நிறைய பேர் அப்படிங்கிற ப்ளூரலில் வரும். ஸோ போட்டுக்கோங்க. ஒன் அமங் த விமன் வெயிட்டிங் இன் த டென்டிஸ்ட் வெயிட்டிங் ரூம். ஃபைனலி ஒன் வாஸ் ஜோஸ் ஒய்ஃப் and the other one was women 5. இவங்க 2 பேர் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்க, வெயிட்டிங் ரூமில் கடைசியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அசைன்மெண்ட் 3 முடிஞ்சிச்சு. அசைன்மெண்ட் 4 வந்தால் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுங்கள், கேளுங்க. நான் வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டதுனால நீங்கள் ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் வந்து நம்ம வந்து இது மாதிரி கிளிப்டு வேர்டு, அது காம்பவுண்ட் வேர்டு, இன்னும் விட்டு போன மீதி லெசன்ஸ் எல்லாமே நான் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு +2க்கும் இதே தான். இந்த சேனலில் நீங்கள் வந்து எல்லாமே இந்த சேனலில் உங்களுக்கு +2க்கு இங்கிலீஷும் எல்லாமே இருக்கும். அப்படியே நீங்கள் அழகாக படிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணிவிட்டு ஜம்முன்னு உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். ஓகே, இப்போ இந்த 4th கொஸ்டின் மட்டும் விட்டு போயிருந்ததுலேயே இதை மட்டும் பார்க்கலாம். ஹவு டஸ் த மதர் ஆஃப் த கேர்ள் ட்ரை டு கன்வின்ஸ் ஹர் டு see the dentist? எப்படி அவங்க அம்மா வந்து அந்த கேர்ளை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கேர்ளை என்ன சொல்கிறா, அந்த பாய் மாதிரியே இல்லை எனக்கு பல்லுலாம் வலிக்கல, நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விரும்பல, அதனால தான் நான் வந்து பல் வலின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு தப்பிக்க பார்க்குறா. ஆனால் ஆக்சுவலாக அவளுக்கு வந்து உண்மையாகவே பல் வந்து இப்படி இருக்குது, ரொம்ப கரையாக இருக்குது. அதனால தான் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, த மதர் கன்வின்சஸ் her daughter she needs to take care of her tooth. ஏன்னா கண்டிப்பாக அவளோட பல்லு வந்து டேக் கேர் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் ஆஸ் பிளாக் ஆஸ் கிச்சன் ரேஞ்ச். அப்படியே ரொம்ப கரையல்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப கருப்பு கலர் கரையாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ நோ தட் யூ ஆர் ஓன்லி ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் இட். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் வந்து இந்த கொஸ்டின் அதில் விட்டு போயிருந்தனால இதை மட்டும் நான் இப்போ தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சில்ட்ரன்.